மகனே, மகளே, நான் இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான வாழ்க்கை உண்மையை சொல்லப் போகிறேன். பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். அது பெரிய தவறு அல்ல என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த தவறுதான் அவர்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? யாரை நம்ப வேண்டும், யாரிடம் மனதை திறக்க வேண்டும் என்பதை கவனிக்காமல் இருப்பது. மகனே, நீ வாழ்க்கையில் சிலரை சந்திப்பாய். அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசுவார்கள். அவர்கள் உன்னை மிகவும் அன்பாக பார்த்து கொள்வது போல நடிப்பார்கள். அப்போது உன் மனம் என்ன நினைக்கும் தெரியுமா? இவர் நம்ம ஆள்தான், இவரிடம் எல்லாம் சொல்லலாம் என்று நினைப்பாய். அதற்கு பிறகு என்ன செய்வாய்? உன் மனதில் இருக்கும் கஷ்டத்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாய். என் வீட்டில் இப்படி பிரச்சனை, என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டம், எனக்கு பணப்பிரச்சனை என்றெல்லாம் சொல்வாய். நீ அதை சொல்லும்போது உன் மனசு லேசாகிவிடும். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் அமைதியாக கேட்பான். அவன் தலையசைத்து அது சரி இது சரி என்று சொல்வான். ஆனால் பின்னால் அதே விஷயத்தை வேறொருவரிடம் சொல்ல ஆரம்பிப்பான். மக்களே, இதுதான் வாழ்க்கையின் ஒரு கசப்பான உண்மை. சிலர் நம்ம கஷ்டத்தை கேட்பதற்காக கேட்பதில்லை, அதை மற்றவர்களிடம் சொல்லுவதற்காக கேட்பார்கள். மகனே, நீ ஒருபோதும் மறக்காத ஒரு உண்மை இருக்கிறது. உன் வாழ்க்கையில் 3 விஷயத்தை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது. உன் குடும்ப பிரச்சனை, உன் பணப்பிரச்சனை, உன் மனசு வலிக்கிற ரகசியங்கள். இதை எல்லோரிடமும் சொல்லிவிட்டால் ஒரு நாள் அதுவே உன்னை காயப்படுத்தும். நீ கேட்பாய், சாமியே, அப்போ யாரை நம்புவது? அதற்கு நான் சொல்லும் பதில் இதுதான். ஒரு மனிதனை அவன் வார்த்தையால் நம்பாதே, அவன் செயலை பார்த்து நம்பு. ஒரு மனிதன் உன்னிடம் பேசும்போது மற்றவர்களை பற்றி கெட்டதாக பேசினால் ஒரு நாள் அவன் உன்னை பற்றியும் அதே மாதிரி பேசுவான். இதுதான் உண்மை. மக்களே, நாம் சில நேரம் ஒரு தவறு செய்கிறோம். யாராவது நம்மை கொஞ்சம் அன்பாக பார்த்தால் அவர்களை உடனே நம்பிவிடுகிறோம். அது நல்ல மனசு. ஆனால் வாழ்க்கையில் நல்ல மனசு மட்டும் போதாது, அறிவும் வேண்டும். மகனே, ஒரு கிணற்றை நினைத்துப் பாரு. அந்த கிணற்றில் நீ எதை போட்டாலும் அது உள்ளேதான் இருக்கும். அதுபோல உன் மனசு ஒரு கிணறு மாதிரி இருக்க வேண்டும். யாராவது கேட்டாலும் எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அனைவரும் உன் நலனுக்காக இருக்க மாட்டார்கள். சிலர் உன்னுடன் இருப்பார்கள், ஆனால் உன்னை பற்றி அறியவே இருப்பார்கள். ஒரு விஷயம் கவனமாக கேள். உன்னிடம் அதிகமாக கேள்வி கேட்பவன் அவன் உன்னை புரிந்து கொள்ளவே கேட்பதில்லை. சில நேரம் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளவே கேட்பான். மக்களே, நான் சொல்வது இதுதான். உன் கஷ்டத்தை எல்லோரிடமும் சொல்லாதே. உன் கண்ணீரை எல்லோரிடமும் காட்டாதே. ஏனென்றால் சிலர் அதை பார்த்து வருந்த மாட்டார்கள், அதை பார்த்து மகிழ்வார்கள். மகனே, உன் வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இருவர். ஒருவர் உன்னை அதிகமாக புகழ்பவர்கள், மற்றவர் உன்னிடம் அதிகமாக விசாரிப்பவர்கள். இந்த இருவரிடமும் சிறிது தூரம் வைத்துக்கொள். அதனால் நான் உன்னிடம் சொல்லும் ஒரு அறிவுரை. நீ உன் மனசை திறக்க வேண்டுமென்றால் 3 பேரிடம் மட்டும் திற. உன் தாய், உன் தந்தை, உன் கடவுள். இந்த மூவரும் உன் ரகசியத்தை ஒருபோதும் விற்க மாட்டார்கள். மக்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல மனசு கொண்ட மனிதராக இருங்கள். ஆனால் அறிவில்லாத நம்பிக்கையை யாரிடமும் கொடுக்காதீர்கள். யாராவது உன்னை பற்றி பின்னால் பேசினால் அவர்களிடம் கோபப்படாதே. அவர்கள் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று நினை. யாரை நம்பக்கூடாது என்று வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்தது. மகனே, நீ அமைதியாக உன் பாதையில் போ. உன் வேலை செய். உன் குடும்பத்தை கவனி. உன் மனதை கடவுளிடம் சொல்லு. மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் நீ அமைதியாக இருந்ததற்காக வாழ்க்கை உன்னை உயர்த்தும். அப்போது உன்னை பற்றி பின்னால் பேசியவர்களே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். மகனே, மகளே, நான் சொல்லும் கடைசி வார்த்தை. உன் மனசு நல்லதாக இருக்கட்டும். ஆனா உன் நம்பிக்கை புத்திசாலித்தனமாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கை உன்னை ஏமாற்ற முடியாது.